அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரக சேர்க்கையினால் உங்களுடைய இந்த மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த 5 கிரகங்களும் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீன ராசியில் பிறந்தவங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க, உயிருக்கு உயிராக ஒருத்தர் பழகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், காலம் பூரா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக எதையுமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனசு உங்களுக்கு தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா சமுதாயத்து மேலே ரொம்ப ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சமுதாயங்கிறது நாம் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும், நம் பின்னால் வர சன்னதிகளும் இதை அவங்க அனுபவிக்கணும்னு நினச்சி ஒரு நல்ல கோட்பாடோடு வாழக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரர். ஆனால் கடுமையான கஷ்டங்கள் படுறது யாருன்னு கேட்டாலும் மீனராசிக்காரர் தான். ஒருத்தர்கிட்ட பழகி காலம்பூரா அவங்ககிட்ட வேலை செஞ்சு அவங்களுக்குன்னே உழைச்சி நம்மளால் சம்பாதிக்கிறது அவங்க ஜாஸ்தி, ஆனால் நாம்புக்கு வர்றது கொஞ்சம், அதில் பார்த்தாலும் நமக்கு பத்தலை அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் இந்த மாதிரி அனுபவிச்சுட்ருப்பீங்க. அப்புறம் எந்த இடத்துல ரொம்ப நம்பிக்கையின் பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நிலைச்சிருக்க முடியாது. அந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக மற்றவங்களுடைய உதாசனைப்படக்கூடிய ஒரு தன்மையினாலேயோ அந்த இடத்த விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வேலையில். அப்புறம் பார்த்தோம்னா உங்கள்கிட்ட ரொம்ப திறமை இருக்கும், அப்படியே ஒரு பிளான் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இது இப்படி செய்யலாம் அது அப்படி செய்யலாம், அப்படியே பெரிய அளவில் கெஸ் பண்ணுவீங்க. அந்த திறமை உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எல்லை தாண்டி ஒரு விஷயத்தை கடந்து போய் அப்படியே அதை டிசைட் பண்ணுவீங்க. இது இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குது, அது அப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்து நீங்கள் போய் அவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்குது. இப்படியே சில காலம் எல்லாமே கடந்து வந்துட்டீங்க. வெளியில் அருமையான பேர், வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுங்க, நமக்கு என்ன செஞ்சீங்க, யாருக்கோ பாடுபடுறீங்க, நமக்கு என்ன பண்ணீங்க, ஏன்னா நாம் தான் ரொம்ப நல்லவங்களாயிட்டுமே, அடுத்தவங்களுக்கு என்ன ஓடி போய் உதவி செய்கிறது. நம்ம குடும்பத்தில் பண்ணுறது பண்ணுவோம், குறைன்னு வச்சுக்க மாட்டோம், இருந்தாலும் சுயநலமாக வாழ தெரியல. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்மளுடைய வழி நேர்மையான வழி. இப்படி அடுத்தவங்களை நீங்கள் உருவாக்கி வச்சாலும் நல்லது செய்தாலும், ஆனால் அடுத்தவங்களுடைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய உதவி எப்போவுமே உங்களுக்கு சேராது, டிஸ்டர்ப் தான் சேரும். பக்கத்து இடத்துக்காரர் இருக்கிறாங்க, பிரச்சனையாகி போச்சு. கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, பகையாயிட்டாங்க. இன்றைக்கி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா பார்க்கல, நான் தாங்க பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி பார்த்து என்னவோ நம்மளை ஆகாதவங்க மாதிரி பார்க்குறாங்க. இப்படி பெற்ற குழந்தைங்க இன்றைக்கி அவங்களுக்கு பார்த்து எல்லாமே செஞ்சோம், ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாடு பார்த்தோம்னா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களும் ஒரு நல்ல நிலைக்கு நான் உருவாக்கிட்டேன், அந்த திருப்தி எனக்கு இருக்குது. இப்படி ஒரு பல விஷயங்கள் நல்லது இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த 5 கிரக சேர்க்கைங்கிறது உங்களுடைய ஜென்மத்திலேயே சுக்கிரன் உச்சம், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி அதாவது சூரியன் ஜென்மத்தில். அப்போது 6ஆம் அதிபதிங்கிறது நோய் நொடி, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், சரிங்களா? அதே நேரத்தில் அடுத்தவங்ககிட்ட பணம் கொடுத்தது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் போய் நீங்கள் ஃபைட் பண்ணலாம். ஃபைட் பண்ணால் சண்டை போட வேண்டாம், சரிங்களா? எனக்கு வேணும்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவர் பார்த்தோன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால மன சோர்வு உங்களுக்கு உண்டாகிட்டு இருந்திருக்கும். சிலரில் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க, மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், ஒன்றும் சரி வர மாட்டேங்குது. இது 1.5 வருஷ காலகட்டமாக போராட்டமாக போயிட்டுருக்குது. எத்தனையோ சித்திரவதைப்பட்ட, ஆனால் இப்போ பட்டுட்ருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இப்படிலாம் பண்ணிவிட்டு அது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வாகும், சரியாகும். அப்புறம் புதன்
7ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியில், அது வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கும். அதாவது ஏப்ரல் மன்னிக்கணும், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன். சரிங்களா? அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கலஸ்திரஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் புதன் உங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றது போது, அதாவது குடும்பம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், திருமணம் ஆகி சில கொஞ்சம் ஏதோ சூழ்நிலையால் பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவீங்க. அப்படின்னா சண்டை சலுப்பு மட்டும் ஒரு காரணம் கிடையாது. வேலையினால் நம்ம தள்ளி இருப்போம். சிலர் பார்த்தோம்னா ஒரே வீட்டில் இருந்து சங்கடத்தில் இருப்போம். புரிஞ்சிக்க முடியாது தான். நம்ம ஏதாவது ஒன்று ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒன்று பேசியிருப்போம், அதை வச்சுட்டு ஒரு கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அடிக்கடி அடித்த பிடிச்ச சங்கடங்கள் வர்றது இது எல்லாமே இருக்கும். சரியாயிடும். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா கூட்டாளிகள்னால் நம்ம பணம் அவங்கக்கிட்ட போய் சிக்கிருச்சு, நம்ம பிஸ்னஸ் அவங்க வாங்கிட்டாங்க, நம்ம வெளியே வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா வர வேண்டிய பணம் வரல, நாம் ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கலாம்னா நமக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே தீர்வுக்கு, ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்படி அதே நேரம் ஜென்மத்தில் சனி இருக்குது இல்லையா, அதான முக்கியம். சரிங்களா? இந்த ஜென்ம சனி 2.5 வருஷம் இருக்கும், இந்த மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து. அப்போது இந்த ஜென்ம சனிங்கிறதுனால நமக்கு கொடுக்கல் வாங்கல் பண விஷயம், வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகிட்ட கவனமாக இருக்கணும். மேல் இருக்கிறவங்க விட கீழ் இருக்கிறவங்ககிட்ட தான் நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும். நம்மளை விட கீழே ஒரு வேலையில் செஞ்சிட்ருக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்மள ஒரு மேனேஜர், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், நம்ம ஒரு சூப்பர்வைசர், நமக்கு கீழே ஒரு வேலையாட்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். அவங்களால சில பிரச்சனைகள் உண்டுவாங்க, அவங்க செய்கிற தவறு நம்மளை பிரச்சனை பண்ணி வச்சிடும். இதனால் வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கணும், பழக்க வழக்கத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றது ரீதியில் உறவு ரீதியிலையும் கொஞ்சம் நெருங்கி இருக்கிறத விட தேவைப்படும் போது போகலாம், இல்லைன்னா நல்லது சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. உறவு ரீதியில் நெருக்கத்துடன் புதிய தொழில்கள் உருவாகிறது, ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல வச்சுக்கிறது, இது ஆகாது. அது நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும் அவ்வளவே தான். சரிங்களா? அடுத்தது வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடு வாசல் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் புதிய முயற்சிகள் எடுக்கிறோம்னா, வீடு வாசல் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஒன்று விரயம் பண்ணுறதுக்கு பண்ணாமல் முடியாமல் இருந்த விஷயங்கள் அந்த மாதிரி விரயங்கள் பண்ணலாம், பண்ணி கிரயம் பண்ணலாம். ஆனால் காரு வீடு காரு, அதாவது வண்டி பைக்கு இதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா அது நஷ்டத்தை கொடுத்துரும். சரிங்களா? ஏற்கனவே ஒரு அரசாங்க லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அதிகமான கடன் வாங்கிட்டேன், இந்த வந்ததுன்னா கொஞ்சம் கம்மி லோன் வந்ததுன்னா ஏதோ கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது யாராவது கொடுத்தா கூட பரவாயில்ல, இதை அவசரத்தில் கொஞ்சம் கை நீட்டி தேவைக்கு மீறி வாங்கிட்டேன், ஆனால் இப்போ அதை கட்ட முடிய மாட்டேங்குது, வட்டியை கட்டிகிட்டு இருக்கிறேன், இதுக்கு ஏதாவது போகும் வழி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஜென்மத்தில் சுக்கிரன் சில பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத நன்மைகள் உருவாகும். ஒரு பெரிய மனிதரோட சப்போர்ட்டோ, இல்லை வந்து எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிருச்சு, இல்லையா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்தது, அது எப்படி வந்ததுன்னே தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்கும். சரிங்களா? இதுதான் இந்த 5 கிரகத்தோடைய நிலைப்பாடு பயிற்சி. சரிங்களா? இது அற்புதமான ஒரு நல்ல தருணமாக இருந்தாலும் ஜென்மச்சனி, ஜென்மத்தில் ராகு இருக்கிறது, இதெல்லாமல் கொஞ்சம் பலவீனம் தான். ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்குங்க. ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வாங்க. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க. குழந்தைங்க கிட்டேயும் அன்பாக சொல்லுங்கள். சரிங்களா? சொல் பேச்சு நம்ம பேச்சு வச்சுக்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. இருந்தாலும் இது கோச்சார பலன். சரிங்களா? பிறப்பு ஜனனஜாதத்தில் லக்னம், அப்புறம் பார்த்தோம்னா தசா புத்தியெல்லாம் ரொம்ப டாப்பாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா தூள் கிளப்பிடுவீங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய தசா புத்தி சாதகமாக இருக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால தேவைகள் அற்புதமாக நிறைவேறி உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி அற்புதமாக நிலைச்சி நிற்கணும், எதிர்கால தேவைகளை நிறைவேறணுங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.